எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம் என்ன லெவல்ல இருக்கும்? எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமா வெயிட்டேஜ் குடுக்கணும்? இருக்கக்கூடிய 1 வீக்க எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி பிஓ லெவல்லேருந்து ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்ல இன் பிட்வீன்ல இருக்கும். ஆர்ஆர்பி பிஓட லைட்டா கொஞ்சம் அதிகமாவும், ஐபிபிஎஸ் பிஓட லைட்டா கொஞ்சம் கம்மியாவும் இன் பிட்வீன்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப இருக்கக்கூடிய டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மார்க் டெஸ்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும், இன்னொரு மார்க் டெஸ்ட் எல்ஐசி ஏஏஓக்கும் மாத்தி மாத்தி போடுறோம். பர்ட்டிகுலரா இந்த எக்ஸாம் டைமிங்லேருந்து 1 ஹவர் கழிச்சு, இந்த எக்ஸாம் டைமிங்லேருந்து 1 ஹவர் கழிச்சு, நம்ம அந்த மார்க்ஸ மாத்தி மாத்தி எடுக்க போறோம். ஓகேங்களா? 2ம் ஒரே டைமிங்ல இருந்தா, ஒரு நாள் ஐபிபிஎஸ் கிளர்க் எடுங்க, ஒரு நாள் எல்ஐசி ஏஏஓ எடுங்க. அதிகமா எல்ஐசி ஏஏஓ எடுங்க. ஏன்னா இது முடிஞ்சு தான் அது வருது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இதில நான் எப்படி இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம்? பிராக்டிஸ் இந்த 2 எக்ஸாமுக்கு சேர்த்த மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு குட்டி குட்டி பிராக்டிஸா பண்ணணும்னா, ஆர்ஆர்பி பிஓ உடைய செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் யூஸ் ஆகும். எல்ஐசி ஏஏஓ எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்க்கு அதிகமான ஃபோக்கஸ் குடுங்க. ரீசனிங்ல பசில் ரீசனிங்ல பசிலுடைய கான்ட்ரிபியூஷன் தான் 80% மேல பேப்பர்ல இருக்கும். ஆப்டிட்யூட்ல டிஐ உடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த எல்ஐசி ஏஏஓல இருக்கும். இதில சிம்ப்ளிஃபிகேஷன் உடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கும். ஸோ 2மே பிராக்டிஸ் பண்றது நல்லது தான். சிம்ப்ளிஃபிகேஷன் பிராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டிஐ உடைய கால்குலேஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ரேஷியோ பெர்சன்டேஜ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரேஷியோ டூ பெர்சன்டேஜ் கன்வர்ஷன் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்டி அண்ட் ரீசனிங் ஹெவியா பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ நான் போடுவேன். அதில தனித்தனியா நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்கிலீஷ்ல ஒரு 10 மார்க் எடுத்தா போதும். இந்த எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம்ல 10 மார்க் எடுத்தா போதும். அதுக்கு மேல தேவையில்ல. நமக்கு கட் ஆஃபே இந்த ஆப்டி அண்ட் ரீசனிங்க வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இதில ஒரு 30 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க. இதில ஒரு 25 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க. டோட்டலா ஒரு 55 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் லெவல பார்த்துட்டு, நம்ம கேட்ட லெவல பார்த்துட்டு, நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அந்த விஷயத்துக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னும் இந்த சப்ஜெக்ட் சார்பா ஏதாச்சும் உங்களுக்கு வேணும், டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் ஆர்ஆர்பி பிஓலேருந்து ஐபிபிஎஸ் பிஓ இன் பிட்வீன்ல தான் இருக்கும் லெவலு. நீங்க இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். 2 எக்ஸாமும் அட் அ டைம்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆர்ஆர்பி பிஓ செக்ஷன்ல எடுத்தா இதுக்கும் யூஸ் ஆகும், அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.